Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அழைப்பை காங்கிரஸ் தலைவர்கள் நிராகரித்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அழைப்பை மறுத்ததற்கான காரணமாக, நிராகரித்ததற்கான காரணமாக காங்கிரஸ் தலைவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். அயோத்தியாவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் விவிஐபிகளுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விடுக்கப்பட்ட அழைப்பை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே மற்றும் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் நிராகரிப்பு செய்துள்ளனர். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள போவதில்லை எனவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த மாதம் இதில் கலந்து கொள்வதற்கான அந்த அழைப்புதல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். இவர்கள் கலந்து கொள்வார்களா மாட்டார்களா என்று. தாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை எனவும், விரைவில் அது குறித்து முடிவு செய்வோம் எனவும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த அழைப்பை நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்பது, நம் நாட்டில் லட்சக்கணக்கான மக்களால் பகவான் ராமர் வணங்கப்படுகிறார். மதம் என்பது தனிப்பட்ட ஒரு விவகாரம். ஆனால் இந்த ராமர் கோவில் திட்டத்தை பாஜக மற்றும் RSS தங்களுடைய ஒரு அரசியல் திட்டமாக மாற்றிவிட்டது என காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறது. இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலை பாஜக மற்றும் RSS கட்டுவது என்பது தேர்தல் ஆதாயத்திற்காக இதனை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை நாங்கள் கட்டுப்படுகிறோம். அதே போல லட்சக்கணக்கான மக்கள் வழிபடும் ராமர் பக்தர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். இருப்பினும் இந்த RSS மற்றும் பாஜகவுடைய ஒரு நிகழ்வு என்பதால் இந்த அழைப்பை தாங்கள் நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கெடுப்பதற்காக பல்தரப்பட்டவருக்கும் அழைப்பிதழானது அனுப்பப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இந்த அழைப்பிதழை நிராகரித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.